உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்தட்டும். இதுவரை நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து நம்மை அற்புதமாய் கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த லைவிலே காணொளியிலே பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆமென் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படி யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆவியானவர் நமக்கு ஆமென் அல்லேலூயா பேசுவாராக. நம்மோடு கூட ஆவியானவர் இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஆமென் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமா தொய்ந்து போகையில், எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமா தொய்ந்து போன நிலையில் கர்த்தரை நினைத்தேன். அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தது. எனக்கான விடுதலை வந்தது. சோத்திரம். எப்படி இருக்கும் பொழுது? தொய்ந்து போகும் பொழுது, நான் தொய்ந்து போன நிலையில் இருக்கும் பொழுது யார நினைத்தேன்? யார நினைத்தேன்? கர்த்தரை நினைத்தேன். தேவ ஆவியானவரை நினைத்தேன். பரிசுத்த ஆவியானவரை நினைத்தேன். அல்லேலூயா. சில டைம்ல நல்லா இருக்கும்போது கர்த்தரை அதிகமா தேட மாட்டோம். பிரச்சனை வரும் பொழுதுதான் யார நினைப்போம்? ஹலோ ஆமென் சொல்லுங்க. யார நினைப்போம்? கர்த்தரை நினைப்போம். இந்த யோனாவை குறிச்சு வாசிக்கும் பொழுது யோனா சொல்றாரு, என் ஆத்துமா பாதாளத்துல, குழியில, தண்ணீர்ல, சமுத்திரத்தின் ஆழத்துல விழுந்துட்டேன். பெரிய ஆபத்துல நான் கிடக்கிறேன். நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கவனிக்கிறீங்களா? முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, யோனாவோட முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எங்கேயும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ண மாதிரியே பைபிள் இல்ல. நல்லா இருக்கும் போது, பயணம் பண்ணும் பொழுது, தன்னுடைய வேலைகளை செய்யும் பொழுது, தன்னுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது யோனா அங்க ஜெபம் பண்ணவே இல்லை. ஆண்டவரை அல்லேலூயா யோனா பார்த்து சொல்றார், நினிவேக்கு போன்னு சொல்றார். ஆனால் யோனா எங்க போறாரு? தர்ஷீஷுக்கு போகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இவர் வேற பாதையில போகிறார். அப்பெல்லாம் யோனா ஜெபம் பண்ணல. இப்போ ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை வந்த உடனே இப்ப யார நோக்கி ஜெபம் பண்றாரு? கர்த்தரை நோக்கி. ஆண்டவரே, என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வருவதாக. ஹலோ. பல நேரங்கள் நம்ம அதான் பண்றோம். ரொம்ப நெருக்கம் வந்து நம்மளை அப்படியே ஒடுக்கி நம்ம சாகர நிலையில் இருக்கும் போது, அப்பா நான் இனி உம்பு இல்லப்பா, நல்லா இருக்கும் போது எங்கப்பா போனேன்? ஹலோ. ஆமா. ஒரு போன் தகவல் வராது, அங்கிருந்து எந்த தகவலும் நமக்கு வராது. நல்லா இருக்கும் போது பிரச்சனை வந்துட்டா சோத்திரம் மூட்டை மடிச்செல்லாம் கட்டி அல்லேலூயா வந்து என்ன செய்யறது? ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க. நல்லா இருக்கும் போது ஆமா அலையில கூப்பிடும் போது, பாஸ்டர் வர முடியலீங்க, சோத்திரம் மன்னிச்சுக்குங்க, என்னங்க சும்மா நீங்க போன் பண்ணி என்ன இப்படி கேக்குறீங்க, நாங்க என்னங்க தப்பு பண்ணிட்டோம், வரல அப்படித்தானுங்க, சோத்திரம் விட்டுடுங்க பாஸ்டர், அடுத்த வாரம் வந்துருவேன். சோத்திரம் அசால்ட்டா சும்மா அப்படியே என்ன செய்யறது? ஆண்டவரை சாக்கு போக்கு சொல்லி தள்ளிடுறது. சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை இங்க சொல்லுது, அவன் தொய்ந்து போகும் பொழுது, சோத்திரம் இன்னொரு பைபிள் சொல்லுது, எல்லா நம்பிக்கையும் இழந்த பின்பு, எல்லா நம்பிக்கையும் போன பின்பு கர்த்தரை நினைத்து, சோத்திரம் அவன் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. அவன் சுய நம்பிக்கை, அவன் மனுஷன் வச்சிருந்த நம்பிக்கை, சோத்திரம் எல்லாம் போயிருச்சு.
அப்போ அல்லேலூயா ஆண்டவர் மேல நினைச்சு ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஹலோ, ஆமா. இன்னொன்னு இப்படி சொல்லுது, சோத்திரம், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் போது, எல்லாம் சொல்லுங்க, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது அவன் கர்த்தரை நினைச்சானா. நல்லா இருக்கும் போது கர்த்தரை நினைக்கல, உயிர் போகிற தருவாயில் கர்த்தரை நினைத்து. சோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் வாய்க்குள்ள முழுகி 3 நாள் இருந்தாரு. சோத்திரம், அதுக்கப்புறம் மீன் என்ன செஞ்சிருச்சு, இவர் இப்படி ஜெபம் பண்ணதுனால மீன் முன்னாடி கக்குச்சு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. மீன் முழுங்கின மீன் பின்னாடி கக்கி இருந்தனா நிலைமை என்ன இருக்கும்? ஜீரணம் ஆயிருக்கும் மீனுக்கு. ஹலோ, ஏதோ ஒரு கர்த்தருடைய கிருபை அவனை முன்னாடி கக்குச்சு. இந்த 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, மீன் அல்லேலூயா அவன் கரையில கொண்டு வந்து என்ன செஞ்சிருச்சு, கக்கி விட்டது. அல்லேலூயா. எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. நான் யாரு மேல நம்பிக்கை வச்சிருந்தனோ, எது மேல நம்பிக்கை வச்சிருந்தனோ, அந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. ஆமே, கடைசியில உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. என் நிலைமை ரொம்ப இக்கட்டான நிலைமையில, மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. இனி எனக்கு பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நிலையில, ஸ்தோத்திரம், ஆவியானவர் அந்த யோனாவை மன்னித்து மறந்து அவனை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில தொய்ந்து போன, சோர்ந்து போன, இழந்து போன ஒரு நிலையில இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒன்றை இழந்து விட்டோம். ஒருவேளை ஜீவனா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்திருக்கலாம். தொய்ந்து போன நிலையில நீங்க இருக்கலாம். மனுஷ உறவுகளா இருக்கலாம், குடும்ப உறவுகளா இருக்கலாம். ஏதோ ஒன்றை இழந்த நிலையில நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை துளிர்விட எழும்பி வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி உங்க சுக வாழ்வு துளிர்க்கோ, உங்க தொய்ந்து போன வாழ்வு துளிர்க்கோ, உங்கள் சோர்ந்து போன வாழ்வு துளிர்க்கோ, உங்க இழந்த வாழ்வு துளிர்க்கோ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, தொய்ந்து போன வாழ்வு துளிர்க்கும் அப்படிங்கிற தலைப்புல ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தொய்ந்து போன, இழந்து போன, நம்பிக்கை இழந்து போன, ஜீவன் இழந்து போன, வாழ்வை இழந்து போன, சுகத்தை இழந்து போன உங்க வாழ்விலே கர்த்தர் துளிர் விட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்ரி. ஏன் இந்த தொய்வு வந்துச்சு? ஏன் இந்த இழப்பு வந்துச்சு? ஏன் இந்த நிலை வந்தது? அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆமென். யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சோத்ரம். யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 18 யாத்திரையாகமம். நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. ஒருவராலே செய்ய உம்மாலே கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயை நோக்கி தன்னுடைய மாமனார் சொல்றாரு, ஏ மோசேயே, நீ செய்கிற காரியம் ரொம்ப பாரமான காரியம். நீ இப்படி ஒரு காரியத்தை செய்தீனா, சோத்திரம். பாருங்க, காலை முதல் ராத்திரி வரைக்கும் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஜனங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு ஜனங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறார். சோத்திரம். ஓய்வே இல்ல, ரெஸ்டே இல்ல, முழுவதும் மோசேயே பார்க்கிறார். சோத்திரம். இன்னைக்கு பல நேரத்தில் ஏன் நமக்கு தொய்ந்து போன நிலை? தனி ஒருவனாக எல்லா சுமையும் சுமக்கிறதுனாலே, தனி ஒருவனாலே எல்லா பாரத்தையும் சுமக்கிறதுனால ஒரு தொய்ந்து போன நிலை, ஒரு இழந்து போன நிலை, அல்லேலூயா, சோர்ந்து போன நிலை, அல்லேலூயா, பலவீனப்பட்ட நிலை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட சுமைகளை அல்லேலூயா அல்லேலூயா தீர்க்கும்படி இயேசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிலுவையை சுமந்தார், பாடுபட்டார், நமக்கு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஓ, நம்முடைய பாடுகளை சுமக்கும்படியாகவே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சுமை. ஆமா,
பல சுமைகளை நீங்க சுமக்கிறீங்க. வீட்டுல கணவனார் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், சோத்திரம் அல்லேலூயா, பல வேலைகள், வருமானங்கள் இருக்கலாம், பல நிலைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா அல்லேலூயா, பல சுமைகளை ஒரு ஆளே சுமக்கும் பொழுது சோத்திரம் அல்லேலூயா, அது பெரிய ஒரு தொய்ந்து போன, ஒரு தொய்வுக்கான, ஒரு சோர்ந்து போன, இழப்புக்கான ஒரு அல்லேலூயா காரியமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தொய்ந்து போவதற்கு அதான் காரணம். எல்லா சுமையும் நீயே சுமக்கிற, எல்லா சுமையும் ஒருவரா சுமக்கும் போது சோத்திரம். யாரு பாஸ்டர் இருக்கிறார், யாரு பாஸ்டர் உதவி செய்வார், நான் தானே செய்யணும், நான் தானே பார்க்கணும் அப்படின்னு ஆலயத்துக்கு கூட வராம, சபை கூட வராம, தேவனை கூட பிரியப்படுத்தாம, தேவ காரியத்தில் மட்டும் பங்கு கொள்ளாம, தன்னுடைய குடும்ப காரியம், தன் பிள்ளை காரியம், தன்னுடைய சொந்த காரியத்தையே பார்த்து பார்த்து தாங்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, சுமைதான் நம்மளை தொய்ந்து போவதற்கு காரணமா இருக்கிறது. இரண்டாவது, சங்கீதம் 57 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 57 அதனுடைய, என் கால்களுக்கு கண்ணிய வைத்திருக்கிறார்கள், என் கால்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. போதும், கவனிங்க. இரண்டாவது என்ன விஷயம்? இரண்டாவது என்ன விஷயம்? கண்ணி வைக்கிறாங்க. சோத் ஏதோ ஒரு நம்மளைய சிக்க வைக்கிற பல சூழ்நிலை கண்ணி வைக்கிறாங்க. பல அல்லது சூழ்ச்சியான காரியங்கள் நமக்கு விரோதமா செய்யறாங்க. சோத்திரம். நமக்கு தெரியாமையே கண்ணி வைக்கிறாங்க. மறைவாய் வச்சு நம்மளை வீழ்த்த வர்றாங்க. சோத்திரம் அல்லேலூயா. பிறருக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுவாங்க, பிறருக்கு விரோதமாக சூனியம் பண்ணுவாங்க, பிறருக்கு விரோதமாக தாய்த்து கட்டுவாங்க. அப்படி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கரங்களை ஆமென் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆம், அவன் அதை பார்க்கறான், இவன் எதை பார்க்கறான், அவன் அதை செய்யறான், இவன் எதை செய்யறான் அப்படின்னு அடுத்தவங்க நிலையே பார்த்து பயப்படாதீங்க. சோத்திரம். என் கால்களுக்கு கண்ணி வைக்கிறாங்க. சோத்திரம் அல்லேலூயா. நான் செய்யற காரியம், நான் கால் எடுத்து வைக்கிற அந்த காரியம் எனக்கு ஜெயம் வர மாட்டேங்குது. சோத்திரம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றார், அதை ஜெயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அடுத்த வசனத்துல அவர் சொல்றார், நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை நான் ஆராதிப்பேன், அவருடைய கிருபைகளையும் அவரை உயர்த்தி அவருடைய கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை பாடி நான் கீர்த்தனம் பண்ணுவேன், பாடி அவர் ஆராதிப்பேன். அப்பொழுது நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா கண்ணிகளை கர்த்தர் உடைத்து போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் ஆமென் 88 9வது வசனத்தை வாசிங்க. மூன்றாவது ஆமென், நம்ம தொய்ந்து போவதற்கான காரணம் என்ன? சங்கீதம் 88 அதனுடைய 9வது வசனத்தை வாசி. துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, துக்கத்தினால் என் கண்கள் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஆமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துக்கத்தினால். அல்லேலூயா. தொய்வுக்கு மூன்றாவது காரணம் என்ன? துக்கம். ஏதோ ஒரு துக்கம் நம்மளை என்ன செய்யுது? வந்து வாட்டுது. அல்லேலூயா. ஆம். ஏதோ ஒரு துக்கம். ஒரு போன் கால் வந்தா போதும், நல்லா சந்தோஷமா இருக்கிற வீட்டுல ஒரு போன் கால் பிள்ளைகிட்ட இருந்து வந்தா போதும், சந்தோஷமே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அது இந்த நேரத்துல புள்ள பண்ண மாட்டாளே, இந்த நேரத்துல புள்ள பண்றான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. போன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தாய்மார்கள் எல்லாம் கலங்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆம். ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு துக்கமான காரியம் நம்மளை போட்டு உள்ள அமுத்தி அழுத்தி ஆமென் நம்முடைய அடுத்த நிலைக்கு போக விடாமல் நம்மளை தொய்ந்து போக, ஆமென் நம்மளை இழக்க வைக்கிற, சோர்ந்து போக வைக்கிற அல்லேலூயா சத்ருவின் கிரியைகள் இருக்கும். அதை நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயிப்பாராக. அல்லேலூயா. என்ன துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். அல்லேலூயா. இனி உங்க சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உங்க சந்திரன் மறைவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அதை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தாங்க முடியாத சுமைகள், ஆமென் அல்லேலூயா. அப்புறம் நம்ம கன்னிகள், நமக்கு விரோதம் வைக்கிற கன்னிகள். அல்லேலூயா. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஆமென் துக்கம்,
ஆமென், அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நிறைய வசனம் இருக்கு, அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. எரேமியா 31:12 வாசிங்க பார்க்கலாம். அது கடைசி பகுதி சொல்லுகிறது. எரேமியா 31:12 கடைசி சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அவர்கள் தொய்ந்து போவதில்லை. எந்த விஷயத்துல தொய்ந்து போனீங்களோ, எந்த நிலையில நீங்கள் தொய்ந்து போனீங்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தொய்ந்து போக விட மாட்டார். ஆமென் அல்லேலூயா. அதே 25 வசனம் சொல்லுது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவே. நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே தொய்ந்து போகிற, அழிக்க வருகிற, எனக்கு விரோதமாக செயல்படுகிற வருகிற ஆவிகளை, சத்துருக்களை அல்லேலூயா ஜெயிக்க இன்றைக்கு பரிசுத்த ஆவி உதவி செய்வாராக. எதுல நான் தொய்ந்து போனனோ, எதுல இழந்து போனனோ, அந்த வாழ்விலிருந்து நான் ஜெயிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. என் வாழ்க்கையில தொய்வு இல்ல, என் வாழ்க்கையில துளிர்விட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் துளிர்விட பண்ணுவார். ஆவியானவர் துளிர்விட பண்ணுவார். என் வாழ்க்கையை துளிர்விட பண்ணுவார். இனி நீங்க தொய்ந்து போவதில்லை. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இனி தொய்ந்து போவதில்லை. ஆமா, இனி நீங்க தொய்ந்து போவதில்லை. ஆமா, உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென். யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 விஷயங்கள். யோனா தொய்ந்து போவதற்கான ரீசன் என்ன, காரணம் என்ன? பொதுவான காரணங்கள் சொன்ன, பல சுமைகள், துக்கங்கள், அப்புறம் கண்ணிகள், அப்புறம் இன்னும் பல வசனம் இருக்குது, பட்டினிகள், பஞ்சங்கள், சோத்திரம், ஆமா, இல்லாமைகள், இழப்புகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தொய்ந்து போக பண்ணும். யோனாவோட வாழ்க்கையில அவர் ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி, ஆமா, தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன், தேவன் அவரோடு பேசுகிறவர், தேவ திட்டத்தை செயல்படுகிற மனுஷன். ஏன் அந்த யோனா வாழ்க்கையில தொய்ந்து போனார்? சில நேரம் நம்ம வாழ்க்கையே நம்ம தொய்ந்து போகிறோம். நம்ம சபையில தான் இருக்கிறோம், தேவ சத்தத்தை தான் கேட்கிறோம், தேவனத்தை ஆராதிக்கிறோம், நல்ல விசுவாசியாத்தான் இருக்கிறோம். எல்லாரும் நம்மளை பார்த்து நல்லா சொல்றாங்க, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போற ஆத்துமா தானே, நீ தேவனை தேடுற ஆத்துமா தான், நல்லா சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கையில, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஏன் வாழ்க்கையில தொய்ந்து போகிற நிலை என்று இந்த யோனாவோட வாழ்க்கையிலிருந்து 4 விஷயத்தை சொல்ல போறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்பர் 1 கீழ்த்தட்டு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும், கீழ் தட்டு. ஆமா. 2வது கீழ் ஆழம். சொல்லுங்க, 2வது என்னது? கீழ் ஆழம். சோத்திரம். 3வது கீழ் நிழல். சொல்லுங்க, கீழ் நிழல். சோத்திரம். 4வது கீழ் காற்று. சொல்லுங்க. ஆமா, யோனா தொய்ந்து போவதற்கு இந்த 4 விஷயம் தான். சோத்திரம். ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோம். யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை, கப்பலில் இருக்கிற சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். தூங்குறவங்க எல்லாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது உற்சாகத்துக்கு அல்லேலூயாவா, தூங்குறதுக்கு அல்லேலூயாவான்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. யோனாவோ வென்றால் கீழ்த்தட்டில் இறங்கி போய் நித்திரை பண்ணினான். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில கீழ்த்தட்டின் அனுபவம் இருக்கிறீங்க? பரவாயில்ல, எல்லாரும் மேல் தட்டுல தான் இருப்பீங்க போல. நீங்க தட்டுனா நீங்க வேற நினைக்க வேண்டாம். கப்பல்ல ஆமா, மேல் தட்டு, ஆமா, நடுத்தட்டு, கீழ்த்தட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கும், ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு மாடி மாறி. நம்ம மாடி வீடு சொல்றோம் பாத்தீங்களா, முதல் மாடி, 2ஆம் மாடி, 3வது மாடின்னு சொல்றோம். அதே எங்க ஊர்ல கன்னியாகுமரி சைடு சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் மாடின்னு சொல்லுவோம், அவங்க தட்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஆமா, உங்க ஊர்ல நீங்க என்ன பழக்கம் எனக்கு தெரியல. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த தட்டு அல்லேலூயா, அதைத்தான் அந்த ஒவ்வொரு மாடி, ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு இடம், அதைத்தான் தட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா யோனா எந்த தட்டில் இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு?
கீழ்த்தட்டுல. ஆனா யோனா எங்க இருக்கணும்? மேல்தட்டில் இருக்க வேண்டியவன். ஆனா இப்ப யோனா எந்த தட்டில் இருக்கிறார்? கீழ்த்தட்டில். அதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு அல்லேலூயா பயப்படல, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியல, தேவன் சொன்ன பாதையில் அவன் போகல, தேவன் சொன்ன திட்டத்தை அவன் செய்யல. சோத்திரம். அவன் சுயமா ஒரு காரியத்து நேர பயணம் பண்ணதுனால அல்லேலூயா மறைந்து ஒளிந்து யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாது, யாரு கண்ணுக்கு நான் சிக்க கூடாதுன்னு சொல்லி மறைந்து வாழ்கிற யோனாவுடைய வாழ்வில் தொய்வு வந்தது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளை எப்பவுமே மறைந்து வாழக்கூடாது, மறைந்து ஒளிந்து வாழக்கூடாது. ஆலயத்துக்கு வரும் பொழுதும் அது யாராவது மறைஞ்சு ஒளிஞ்சு ஓரமா உட்காரலாம் தான் போறாங்க. முன்னாடி வந்து உட்காரணும், முன்னாடி வந்து தேவன் ஆராதிக்கணும், முன்னாடி வந்து தேவ நாமத்தை துதிக்கணும், என் முகம் தேவன் பார்க்கணும், என் முகத்தை பாஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு யாராவது வந்து முன்னாடி வந்து உட்கார்றோமா? நான் யாரையும் பார்க்க கூடாது, நான் யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாது, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழுவேன், இப்படித்தான் ஆராதிப்பேன் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க முதல் பெரிய ஆட்கள் வரைக்கும் அப்படித்தான் ஆராதிக்கிறோம். ஹலோ, பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் முன்னாடி வர்றாங்களா? அப்பவும் வரமாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு இந்த அம்மா வந்தாங்க சோத்துர். ஆமா, டக்குன்னு மறந்து போச்சு. மதுவோட அம்மா தானே? சரி. அம்மா நான் அவங்களை பார்த்ததே இல்லை, நீ தப்பா. அவங்க உடம்புப்பேட்டையில் இருக்காங்க சோத்துர். அப்போ அவங்க உடம்புப்பேட்டையில தேவ சபைக்கு போறாங்க. நம்ம சபைக்கு அவங்க இது வரைக்கும் வந்ததே இல்லை சோத்துர். அம்மா வந்ததில்லை இல்லம்மா? வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. சரி, இன்னைக்கு தான் முதல்ல வர்றாங்க. புதிய ஆத்துமா, நம்ம சபைக்கு புதிய ஆத்துமா, அப்படித்தானே? இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம சபை பத்தி தெரியாது. சோத்துர் வந்தோடனே எங்க வந்து உட்கார்ந்தாங்க? ஏன் முன்னாடி உட்கார்ந்தாங்க? தேவனை துதிக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நினைச்சிருந்தா நம்ம சபை இல்ல, நான் இன்னைக்கு கெஸ்டா தான் வந்தேன், என் மக வீட்டுக்கு தான் வந்தேன், நான் பேசாம ஓரமா உட்காந்து ஆராய்ச்சிட்டு செய்யலாம், போயிடலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்யல. இல்ல, வந்த உடனே இவ்வளவு சேர் கிடக்கு, அந்த சேர்ல போய் உட்காராம, ஈசி சேரும் இருக்குது, ஆமா கையில்லா சேரும் இருக்கு, கை உள்ள சேரும் இருக்கு. அல்லேலூயா. எந்த சேர்லயும் உட்காராம எங்கேயும் போகாம நேரா கொண்டு என்ன வந்தாங்க? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சோத்துறோம், தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை பாக்குறவங்க, வாஞ்சியா இருக்கிறவங்க எப்பவுமே அப்படித்தான் தேடுவாங்க. நான் ஆமேன்னு வர மாட்டேன். என்னை பத்தி சொல்லியிருந்தா நான் ஆமேன்னு சொல்லியிருப்பேன் பாஸ்டர். நீங்க அவங்கள தானே சொன்னீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை தேடுறவங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை பார்க்க நினைக்கிறவங்க எப்பொழுதுமே தேவனை மின்பதாக வந்து உட்காருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்து. நான் யாரும் உங்களை வந்து குறையா சொல்ல, நீங்க அது தப்பா கூட நினைச்சிட கூடாது. ஆமா, எப்பொழுதும் நம்ம தேவனை முன்னாடி வந்து பார்க்கிற ஆளா இருக்கணும். சோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஃபேனை தேடுறது, நல்ல சோத்து, நல்ல சேர தேடுறது, நல்ல இடத்தை தேடுறது, அது ஆவிக்குரிய பிள்ளைக்கு அது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கு எல்லாம் அடுத்த வாரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிற சேர் கிடைக்கலனா ஃபீலிங் வருமா வராதா? ஹலோ, எப்படி வந்து என் சேர்ல உட்காரலாம்? பெரிய ஒரு அல்லேலூயா சண்டையே, பைப் சண்டையே எடுத்துருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ உட்காந்துட்டியா? பரவாயில்ல, நான் இன்னும் முன்னாடி போய் உட்கார்றேன், கூடுமான மேடையில வந்து உட்கார நான் விரும்புறேன் அப்படின்னு வாஞ்ச வரணும். ஆமேன்னு வர மாதிரி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு இடம் முக்கியம் இல்ல. அல்லேலூயா. தேவனை பார்க்கணும். அதுக்கு என்ன, எந்த இடம் எனக்கு, அதுதான் முக்கியம். அது கீழையோ மேலையோ அதெல்லாம் அவசியம் இல்ல. அல்லேலூயா. மேல் வீட்டு அனுபவம், மேலான அனுபவம், மறைந்து வாழ்ற அனுபவம் இல்ல, ஒளிந்து வாழ்ற அனுபவம் இல்ல. அது தேவனை பார்க்கிற, சத்தத்தை கேட்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனுக்காக பயந்து வாழ்ற அந்த வாழ்க்கை தான் எனக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. யோனா ஏன் தொய்ந்து போனா, ஏன் இழந்து போனா, ஏன் சோர்ந்து போனா, வர வர ரொம்ப வீக்கான காரணம் என்ன? அவன் கீழ்த்தட்டில் வாழ்ந்தான். கீழ்த்தட்டு என்பது தூங்குறதுக்கான இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. செமி சில்பர் என்னதுங்க? செமி சில்பர். ஆமா, உட்காந்துக்கலாம், அப்படி என்ன செஞ்சுக்கலாம், படுத்துக்கலாம். செமி சில்பர். சோத்திரம்.
கப்பல்ல போனீங்கன்னா கீழ்த்தட்டுல என்ன இருக்குன்னு தெரியுமா? நல்லா போய் தூங்கலாம், ஒன்னும் தெரியாது. சோத்திரம். அல்லேலூயா. கப்பல் இருக்கிறோமா, நம்ம எங்க இருக்கிறோம், எங்க போயிட்டு இருக்கிறோம், ஒன்னும் தெரியாது. பேசாம போய் நல்லா இந்த ரூம் நல்லா கருகும்னு இருக்கும், யாரும் அல்ல தொல்லையும் இருக்காது, போய் பேசாம தூங்கிடலாம் அப்படின்னு யோனா தன் போகிற பயணத்தை, தான் போகிற காரியங்களை அறியாதபடி உட்கார்ந்து நல்லா தூங்குகிறான். அல்லேலூயா. ஆனா மேல்தட்டில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? அந்த வசனம் அழகா சொல்லுது, கப்பல்காரன் பயந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. மேல்தட்டில் இருக்கிறவன் பயந்தாங்க. ஐயோ என்னமோ நடக்கு, ஏதோ இங்க நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கடவுளை குறித்த ஒரு பயம் அவனுக்குள் வந்தது, ஜனங்களுக்குள் வந்தது. சிலர் சபைக்கு வந்தா துதிக்கிற பயம் இல்ல, ஜெபிக்கிற பயம் இல்ல, ஆராதிக்கிற பயம் இல்ல, வசனத்தை கேட்கிற பயம் இல்ல. என்னை பேசாம விட்டுட்டா போதும் பாஸ்டர், நான் பேசாம கடப்பேன், அல்லேலூயா, பேசாம நான் இருந்துக்குவேன் அப்படின்னு இருக்க கூடாது. தேவனை குறித்த பயம், ஆராதனை குறித்த பயம், நடுக்கத்துடனே பயத்துடனே கர்த்தரை அல்லேலூயா சேவியுங்கள் என்று சங்கீதம் 2வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறுங்கள். தேவ சமூகத்துக்கு வரும்போதே ஒரு பயபக்தி வரணும். தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஒரு பயம். அந்த அல்லேலூயா மேல் வீட்டில் மேல் தட்டில் இருந்தவனுக்கு பயம் இருந்தது. ஐயோ என்னமோ நடக்குது, ஏதோ கடவுளுக்கு மீறி ஏதோ நடக்குது, என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த பயம் வந்தது. இவர்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார், இவர்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்குள்ள வரும் பொழுதே முக்காடு போட்டு வரணும். அல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போதே இங்க வந்துட்டு நின்னுட்டு முந்தானி கிடைக்காது. ஹலோ, புரியுதா? விளங்குதானே? சரி, முந்தானி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, தனியா அதுக்குன்னு ஒரு சாலாவது வாங்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல கிளம்புறது, தூங்கி எழும்புறது லேட்டு, கிளம்பி வர்றது லேட்டு, சபைக்கு வர்றது லேட்டு, வந்துட்டு அவசரமா சாரி முறி கட்டிட்டு ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு கிடைக்காது, பின்ன மாத்திக்கிட்டு எங்காவது குத்தி இருப்பாங்க. என்னடா பாஸ் இப்படி எல்லாம் சொல்றாரா? தகப்பன் அப்படிதான் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலரு அவங்க எப்பவுமே சாரி எல்லாம் முக்காடு போட்டு பழக்கம் இல்லை, அதுக்குன்னு தனியா சால் வச்சிருப்பாங்க. சபைக்குள்ள வந்தா தேடுறது, பைபிள் இருக்கு, பாட்டு புக்கு இருக்கு, பேனா இருக்கு, நோட் இருக்கு, இது எங்க போச்சு? எவ்வளவு திருடி இருப்பாளா இருக்கும். ஹலோ, நம்ம பேக்ல வந்து தேடுறதுக்கே பல மணி நேரம் ஆகுது. எங்க நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது, எங்க நம்ம தேவனுக்கு பயப்படுறது, எங்க வாழ்றது? அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள உள்ள கேட் என்ட்ரு ஆகணும், போனுக்கு ஆஃப் பண்ணி வைக்கணும். உள்ள வந்தோன்னா கிரிங் 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 கிரிங். ஹலோ, சபைக்குள்ள தேவ சத்தம் தவிர வேற எந்த சத்தம் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றது வழங்குதா? எதுக்கு சொல்ல வர்றேன்? பயம், தேவனை குறித்த பயம். அவர்கள் பயந்து, அவர்கள் தேவனை தேடல, அவன் இதுவரைக்கும் ஏசப்பா பார்த்ததில்ல, தேவனை ஆராதிச்சதில்ல, ஆனா கடவுளை குறித்த பயம் அந்த இடத்துல வந்தது. கப்பல் கொந்தளிக்கிறத நினைச்ச உடனே வருகிற போராட்டங்களை கண்ட ஒரு பயம் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. பயம் வரணும். பாட்டு பாடும்போது பயம் இருக்கணும். ஐயோ, அந்த வார்த்தை, பாட்டில் இருக்கிற அந்த வார்த்தையை பாடும் பொழுது அந்த பயம் நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காக ஓடுகிறேன். பாட்டை நம்ம அப்படியே நிர்வசாரமா பாடக்கூடாது. பயபக்தியோட பயந்து, அப்பா நானும் உம்மை பார்க்க ஆஞ்சியா இருக்கிறேன்ப்பா, நானும் உம்மை பார்க்க ஆவலா இருக்கிறேன்ப்பா, என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இங்க பாட்டு பாடுவேன்னா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானை, அப்படி பாடுவோம்னா நம்மாலே வேற யாராவது நினைச்சிட்டு இருக்கோம். நீதாண்டா புருஷா, ஆசையெல்லாம். அல்லேலூயா. பாட்ட தேவனோடு இணைந்து ருசித்து பாடணும். அந்த வார்த்தை உங்களுக்குள் வந்து தேய்க்கும், உங்களுக்குள் வந்து அதை உருவேற்படுத்தும், அது வந்து உங்க வாழ்க்கையில நடப்பிக்கும்.
அல்லேலூயா சொல்லுங்க. பாடும்போது ஒரு பயம், தேவனை துதிக்கும் பொழுது சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச பிள்ளைகள் கவனிங்க, நல்லா கவனிங்க. அதுதான் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் சண்டை கிளாஸ் விட்டுட்டு நீங்க நல்ல சத்தியத்தை கேட்கணும். அல்லேலூயா. அவங்க பிள்ளைகள் உங்களை சத்தியத்தை கேட்க விட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சோத்து அல்லேலூயா. கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு வந்துருங்க, அவங்க பாத்துக்குவாங்க. சோத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வீட்லயும் நம்ம சரியா சத்தியத்தை கேட்கறதும் இல்ல, படிக்கிறதும் இல்ல. ஆமா, அதன்படி வாழ்றது. சபைக்கு வந்தது கொஞ்ச நேரமாவது நல்ல வார்த்தைகளை கேளுங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தேன் பாத்தீங்களா? அப்படி மிஸ் ஆகுது பாருங்க. என்ன சொன்ன கடைசி? என்ன சொன்ன? ஆமா, ஆசையெல்லாம் நீர் தான் அப்படின்லாம். ஆமா, பாடுறோம். வார்த்தையில தேவன் நம்மோடு பேசுறார், வார்த்தையின் மூலமா இடைப்படுவார். சோத்திரம். அதற்காக நம்ம வாஞ்சியோட தாகத்தோட வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு பாடும் போது, ஆராதிக்கும் போது வேடிக்கை பார்க்கறது, வா 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 இப்பதான் வந்தியாக்கு, வா வா நான் இப்பதான் வந்த வா, ஆமே துதிக்கிறாளாமா, துதிக்கிறேன், துதி, நாங்க துதியா நீ துதிக்கிற, நல்ல குதி, நல்ல குதி குதி குதி. ஆளுகளை பாரு. தேவனை ஆராதிக்கும் போது யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. வேடிக்கை யாரு பாப்பா? வேடிக்கை பார்க்க எங்க போவோம்? வேடிக்கை பார்க்கறதுக்கு எங்க போவோம்? சுற்றுலாக்கு தான் வேடிக்கை பார்க்க போகணும். ஆலயத்துல ஆமீன், இது சுற்றுலா இல்ல, நம்மளை சுத்திகரிக்கிற இடம். ஆமென் அல்லேலூயா. இது பரிசுத்தமான இடம், தேவன் உலாவுகிற இடம். கண்ணை திறந்து, பாஸ்டர் நீங்களே கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க பாஸ்டர். அல்லேலூயா. அப்படிங்கிறது கேட்டா சோத்துரும். கண்ணை மூடி நல்ல இருதயத்தை ஒப்பு கொடுத்து, வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, ஆராதனைய தேவ சமத்துல ஒப்பு கொடுத்து, நம்ம வாழ்க்கைய அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை இருக்கா? அவர்கள் பயந்து, சோத்திரம், நான் பாயிண்ட்க்கு வரேன், அவர்கள் பயந்து சோத்திரம். ரெண்டாவது என்ன பண்ணாங்க? தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல், பாரத்தோடு வேண்டுதல் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. என்ன கடவுளை கூப்பிட்டாங்கன்னு தெரியல, அவன் பாரத்தோடு கூப்பிடுறான். ஆனா யோனா என்ன பண்றாரு? யோனா என்ன பண்றாரு? உயிருள்ள தேவனை அல்லேலூயா ஜெபம் பண்ணாம யோனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க அல்லேலூயா சொல்லுங்க, என்ன கடவுளை கூப்பிட்டாங்களோ தெரியல, அவன் வேண்டுதல், தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் பண்றான், ஜெபம் பண்றான். சபையில நல்ல ஜெபம் போயிட்டு இருக்கும், சபையில நல்ல ஜெபம் போயிட்டு இருக்கும். சிலர் நல்லா தூங்குவாங்க, சிலர் வீட்லயே தூங்கிட்டு இருப்பாங்க, சிலர் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா இங்க பாசிங் முறை ஜெபம் நடந்துட்டு இருக்கும், சிலர் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹலோ, இங்க ஜெபம் போயிட்டு இருக்கோம், சிலர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஹே ஐலசா. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாரம் இருக்கா? ஜெபத்துக்கு வரணுமே, ஜெபிக்கணுமே, பாரம் இருக்கா? இங்க ஜெபம் நடந்துட்டு போய் சில வீட்டுல தாளிச்சிட்டு இருப்பாங்க. யார தாளிக்கிறாங்களே தெரியல, மூக்க புடிச்சிட்டு தாளிச்சிட்டு இருப்பாங்க. எங்களுடைய எரிச்சல் தான், வேற என்ன பண்றது? ஆத்மா ஜெபம் பண்ண வரமாட்டேங்குதே. ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்க, ஜெபத்திற்கு பாரம். அவன் பாருங்க, ஒண்ணும் அறியாத தேவனை நோக்கி அவன் கூப்பிடுறான். ஜீவனுள்ள தேவனை கூப்பிடுகிற யோனா படுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சரி, இப்போ பயந்தாங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. மூன்றாவது என்ன பண்றாங்க? தன் பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் என்ன செய்யறாங்க? தூக்கி எறியறாங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சிலர் காணிக்க தசமம் கொடுக்கறாங்க. யோனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஹலோ, போய் பாருங்க, உண்டியல் கொண்டு போடுறாங்க. அது எவனோ எடுத்து எவனோ சாப்பிடுறான், அது எவனுக்கோ போகுது, கடவுளுக்கு போறது இல்ல. கடவுளுங்க பேர்ல ஆமென் பயங்கரமா கொடுக்கறாங்க. அவன் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சமுத்திரம் பொல்லாத அவன் காரியத்துக்கு தூக்கி கொட்டுறாங்க. ஐயோ, இப்படி கொட்டாதாவது என் ஜீவன் பாதுகாக்கப்படுமா என்று சொல்லி தன்னிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறாங்க. ஆனா யோனா சேஃப்டியா போறார். எப்படி போறாருங்க? நான் கொடுக்க மாட்டேன், நான் தசம்பாகமா கொடுக்க மாட்டேன், காணிக்கையா கொடுக்க மாட்டேன், ஐயோ நான் தரவே மாட்டேன், தரமாட்டேன், எங்க அம்மா வைவாங்க. ஹலோ,
ஆமென் சொல்லுங்க. சின்ன குழந்தைகிட்ட போய் ஏதாவது கேட்டு பாருங்க, என்ன சொல்லுங்க தெரியுமா? தரமாட்டேன், எங்க அம்மா வைவாங்க. கேட்டு பாத்திருக்கீங்களா? ஆமா, அது மாதிரி யோனா வாழ்க்கை. எல்லாரும் தன் தன் சரக்குகள் எல்லாம் கொட்டுறாங்க, கடல்ல சமுத்திரத்துல கொண்டு கொட்டுறாங்க. யோனா, நான் தரமாட்டேனே, நான் இப்படித்தான் வாழுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் கொடுக்க மாட்டேன், நீ வேணா கொடு, நீ வேணா கொட்டு, நீ வேணா அள்ளி போடு, நீ வேணா எல்லாம் செஞ்சுக்க, நான் இப்படித்தான் வாழுவேன். இதுதான் யோனாவின் வாழ்க்கை. அதனால்தான் யோனாவின் வாழ்க்கை தொய்ந்து போனது. அதான் யோனாவின் வாழ்க்கை அழிவதற்கு காரணம். அதான் யோனாவின் வாழ்க்கை முடிவதற்கான காரணம். அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்த்தட்டின் அனுபவம். நம்ம மேல் தட்டுக்கு வரணும். மேல் தட்டுல வந்தீங்கன்னா இங்க அல்லேலூயா ஜெபிப்பாங்க. அல்லேலூயா எப்போது இங்க ஜெபம் நடந்துட்டு இருக்கும், எப்போது இங்க துதிக்கிற சத்தம் கேட்கும், எப்பொழுதும் தேவனுக்காக கொடுக்கிற அந்த நேரம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்காய் கீழ்ப்படிக்கிற சத்தம் வந்துட்டே இருக்கும், தேவ சத்தம் வந்துட்டே இருக்கும், தீர்க்க தரிசனம் வந்துட்டே இருக்கும், தேவனோடு கூட அல்லேலூயா உறவாடலாம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. மேல் தட்டின் அனுபவம். நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மேல் வீடு, மேல் அறை அப்படி நிறைய நீங்க வாசிக்கலாம். மேல் வீட்டில் அவர்கள் ஜெபம் பண்ணாங்க, மேல் வீட்டில் ஆராதிச்சாங்க, மேல் வீட்டில் தேவனுடைய அபிஷேகம் வந்தது. இப்படி நிறைய விஷயங்களை, மேல் வீட்டு அனுபவங்களை நம்ம அங்க வேதத்துல பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க பாதாளத்துல போய் ஜெபம் பண்ணாங்க, கீழே போய் ஜெபம் பண்ணாங்க, கீழ்த்தட்டுல இருந்தாங்க, கீழறையில் இருந்தாங்க. அப்படிங்கிற நீங்க பைபிளே நீங்க பார்க்க முடியாது. எல்லாம் மேல் வீட்டு அறை, மேல் வீட்டு அறை, மேல் வீட்டு அறை, மேல் வீட்டு ஜெபம், மேல் வீட்டு அபிஷேகம், மேல் வீட்டு ஜெபம், மேல் வீட்டு உபவாசம், மேல் வீட்டு அக்கினி வல்லமை எல்லாம் மேல் வீட்டில் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சாரிபாத் விதவையோட மகன் செத்து போயிட்டார், மரிச்சு போயிட்டான். பஞ்சகாலம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மகன் என்ன செஞ்சான்? மரித்து போனான். ஒன்னுராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, பையன் மரிச்சு போயிட்டான். எலியாட்ட வந்து அந்த அம்மா சொல்லுது, ஒன்னுராஜாக்கள் 17:19 வாசிக்கும் பொழுது எலியா வந்து மகனை பாக்குறாரு, ஐயோ அவன் செத்து போயிட்டான். உடனே அந்த பையனை சொல்றாரு, நீ உன் பிள்ளையை தா, நான் மேல் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகிறேன். என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? மேல் வீட்டில் கொண்டு போய் வச்சு ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த மகன் பிழைத்து கொண்டான், அவன் ஜீவன் திரும்பினது. மேல் வீடு என்று சொல்லும்போது ஆலயத்திற்கு அடையாளம், தேவ பிரசனத்திற்கு அடையாளம், தேவனுடைய அபிஷேகத்திற்கு அடையாளம். அந்த மேல் வீட்டு அனுபவத்துக்கு வரணும். நான் இருக்கிறது கீழ் வீடா இருக்கலாம், ஆனா என் அனுபவம் எப்போ மேல் வீட்டு அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. உங்க வீடு கீழ் வீடா இருக்கலாம், ஆனா உங்க வீடு மேல் வீடா நீங்க மாத்தணும். அப்படின்னா என்னது? அங்க ஜெப வீடா இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற வீடா இருக்கணும், தேவன் ஆராதிக்கிற வீடா இருக்கணும், தேவனை நோக்கி அல்லேலூயா அபிஷேகத்தால் நிரம்பப்படுகிற வீடா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீட்டுல கீழ் வீட்டு அனுபவம் தான், கீழ் வீட்டு அனுபவம் தான். எப்ப அந்த வீட்டுக்கு போங்க, இதோ பூட்டப்பட்ட ஒரு வாசலை கண்டு, அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப அந்த ராசாத்தி பாருங்க வீட்டுல எப்படித்தான் இருப்பா? கேட்டா இப்பதான் படுக்க வந்த ராசாத்தி, ஓ தூங்குற வீடாவே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள போங்க, உங்களுக்கு வீட்டுக்குள்ள போனோடனே ஒரு மாதிரி மயக்கம் கிறுகிறுன்னு வந்து படுக்கலாங்கிற தோணுதான். அது ஒரு அல்லேலூயா கீழ் வீட்டு அனுபவம். ஜெபம் இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, இருண்ட வீடு மாதிரி சில வீடு இருக்கும். வீட்டுக்குள்ள சில வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த வீடு இருண்ட வீடு மாதிரியா இருக்கும். ஆமென். என்னமோ வீட்டுக்குள்ள வச்சிருந்த மாதிரியே இருக்கும். கீழ் வீட்டு அனுபவம். ஜெபம் இல்ல, துதி இல்ல, ஆராதனை இல்ல, வேத வாசிப்பு இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் அந்த வீட்டுல இல்ல. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:8 வசனத்தில் வாசிக்கும் 20:8 வாசிக்கும் சொல்கிறது, அந்த மேல் வீட்டிலே விளக்கு அல்லேலூயா வைக்கப்பட்டிருந்தது. என்னதுங்க? அந்த வீட்டில் என்ன வைக்கப்பட்டிருந்தது? விளக்கு. சோத்து. அந்த வீட்டில் விளக்கு அல்லேலூயா வைக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் விளக்கு இருந்துச்சு. அந்த வீட்டில் தேவனுடைய கூடியிருந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டில் விளக்கு இருக்கா? விளக்கு இருக்கா? டார்ச் வேணா இருக்கு பாஸ்டர். இப்ப யார் வீட்லயும் விளக்கே என்ன இல்ல? விளக்கே இல்ல. விளக்கு இருந்தா சீமனை வேணும். சீமனுக்கு எங்க போய் தேட? ரேஷன் கடையில 1 லிட்டர் ஊத்துறான், வீட்டுக்கு வரும்போது 1/2 லிட்டரா இருக்குது. எப்படின்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்ப அப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. விளக்கு
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம், தேவனுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம், தேவனுடைய வல்லமைக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விளக்கு எப்போது வீட்டுல எரிந்து கொண்டே இருக்கு. அதனால தான் இந்துக்கள் வீட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாலை 6 மணி ஆயிடுச்சுன்னு போய் அந்த விளக்க பத்து வீட்டுல நல்லா கூட்டி பெருக்கி வாச தெளிச்சு கொண்டு விளக்க பத்து, பொழுது முடிய போகுது. ஆமே அல்லேலூயா. பகல்ல வெளிச்சம் இருக்கும், ராத்திரி லைட் போட்டுக்கலாம், ஆனாலும் அந்த வீட்டில் என்ன இருக்கணும்? எண்ணெய். அல்லேலூயா. விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வீட்டுலதான் அற்புதம் நடக்கும். அங்க தேவனுடைய வார்த்தை அங்க இருந்துச்சு அந்த வீட்டுல. ஆமா, பவுல் பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அநேக நல்ல ஆர்வமா தேவனுடைய வார்த்தையை கேட்டிருந்தாங்க. அங்க ஒரு மனுஷன் மாடியிலிருந்து பொத்துல விழுந்து செத்து போயிட்டான். பவுல் போய் அவனை திரும்ப உயிரோடு எழுப்பி கொண்டு வர்றார். ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல விளக்கு இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வீட்டுல மரித்து போன ஒருத்தன் கூட உயிர்ப்பிக்கப்பட்டான். உங்க வாழ்க்கையில மரணமான சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஆமேன் சொல்லுங்க. அப்போ முதலாவது நான் சொன்ன கீழ்த்தட்டின் அனுபவம் தான் நம்மளை எங்க கொண்டு போகுது? தொய்ந்து போன ஒரு நிலையில் வருகிறது. அப்போ நீங்க மேல்தட்டுக்கு வந்தாதான் உங்க வாழ்க்கை துளிர்விடும். ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தத்துக்கு நீங்க வரும்போதுதான் உங்க வாழ்க்கை துளிர்விடும். இரண்டாவது நான் சொன்னேன் கீழ் ஆழம். சொல்லுங்க, என்னது? கீழ் ஆழம். யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சத்தமா வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி 2:3 2ஆம் அதிகாரம் சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. எல்லாம் என்மேல் புரண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது. 6ஆம் வசனம் சொல்லுது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினே. ஆழத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கை எங்க போயிடுச்சு? வாழ்க்கை போய் 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 எங்க போயிடுச்சு? அடக்கமே பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர்த்த. சிலர் அடக்கம் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. ஆமே, ஆவிக்குரிய வாழ்க்கை குறைஞ்சு 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 எங்க போயிட்டாங்க? ஆழத்துல. யோனா ஒரு தீர்க்கதரிசி, யோனா தேவனுடைய மனுஷன், தேவனுக்காய் வாழ்ற மனுஷன். கப்பல், அல்லேலூயா, படகுல கப்பல்ல பயணம் பண்ற யோனா இப்ப எங்க கிடக்கிறாரு? எங்க கிடக்கிறாரு? சமுத்திரத்துக்குள்ள கிடக்கிறாரு. எங்க இருக்க வேண்டியவரு? கப்பல்ல பயணம் பண்ண வேண்டிய யோனா இப்ப எங்க கிடக்கிறாரு? கப்பலுக்குள்ள இருக்கிறவரு சோத்துரும் மீன் வாய்க்குள்ள கிடக்கிறார், ஆழத்துல கிடக்கிறார். மேல இருக்க வேண்டிய ஆள் இப்ப எங்க போயிட்டாரு? கீழே போயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய பேருக்கு அப்படியே கீழே போயிருச்சு. ஜெபம் நம்ம கொஞ்சம் ஜெபம் இல்ல, கொஞ்சம் வேத வாசிப்பு இல்ல, கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, கொஞ்சம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதல் இல்ல, கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கை, உண்மையா உத்தம வாழ்ற வாழ்க்கை இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் வைராக்கியம், எதுக்கு எடுத்தாலும். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கும் போது தண்ணீர்ல எல்லாம் முழுகி எல்லாம் உயிரோடு எழுப்பின ஆத்துமா அது முக்கின 10வது போல இருக்கு. 10 நிமிஷம் முக்கி வச்சிருக்கணும் போல இருக்கு தண்ணிக்குள்ள. ஹலோ, நான் அடிக்கடி ஆமீன் யோசிக்கும் போது யோசிப்பேன், இந்த ஆத்மாவை முக்கும் போது 10 நிமிஷம் சேர்த்து முக்கி வச்சுட்டு அப்புறம் தூக்கி இருக்கலாமோ? இது முக்குனது 10ல. ஹலோ, என்ன ஆமேன்னு வரமாட்டேது யாருக்கும்? நீங்க அமைதியால இப்படி இருந்தீங்கன்னா அல்லேலூயா, அப்போ ஆண்டவர் நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க போல ஆயிரும். அல்லேலூயா. ஆம், ஆழத்துல போன ஒரு அனுபவம். நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? நான் எப்படி இருக்கிறேன்? மேல இருக்கிறேன்னா நான் கீழே போயிட்டு இருந்தா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்னதான் தண்ணீர்ல நம்ம குளிக்கும் பொழுது, நம்ம தண்ணீர்ல ஆமென் விளையாடும் போது, தண்ணீர்ல இருக்கும் பொழுது நம்ம கீழே என்ன செய்ய மாட்டோம்? கீழே என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தன் தண்ணிக்குள்ள போறான்னா நல்ல நீச்சல் தெரியும், நல்லா அவனுக்கு நம்ம தண்ணி குறிச்சு எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா அவன் தண்ணிக்குள்ள இப்ப மூழ்கிறான்னா காரணம் என்ன? காரணம் என்ன?
சொல்லுங்க, என்ன நினைக்கும் அது காரணம்? தண்ணிய ஓவரா குடிச்சிருப்பான். ரெண்டாவது, அவன் இருந்த அந்த சக்தியை என்ன செஞ்சிருப்பான்? இழந்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. போய் கீழே என்ன செஞ்சிருவான்? போயிருவான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படித்தான். தேவனுடைய சத்துவத்தை குடிக்கிறத விட்டுட்டு, அல்லேலூயா, ஆமென், தண்ணிய குடிச்சீங்கன்னா, தேவையில்லாத குடிச்சீங்கன்னா, அல்லேலூயா, நம்மளைய கீழே மூழ்கடிச்சிரும், கீழே கொண்டு போயிரும், ஆழத்துல கொண்டு போயிரும். பாவம் என்கிற அல்லேலூயா பலவிதமான அசுத்தங்கள் வாய்க்குள்ள போகும் பொழுது நம்மளை அது கீழே கொண்டு போயிரும், ஆழத்துல கொண்டு போயிரும். நீங்க சபைக்குள்ள இருக்க ஆத்துமா தான், தேவ சபையில் இருக்கிற ஜனம் தான், தேவனுடைய விசுவாச பிள்ளை தான். ஆனா அல்லேலூயா, உங்களை அறியாமையே ஒரு தண்ணி, உங்களை அறியாமையே ஏதோ ஒன்று உள்ள போகும் பொழுது உங்களை அப்படியே ஆழத்துக்குள்ள கொண்டு போய் இழுத்துரும். உங்களுடைய சத்துவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துரும். அதை விட்டுடக்கூடாது, அதை விட்டுடக்கூடாது. நீங்க தொய்ந்து போவதற்கு ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள சென்று விட்டது, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள போய் அதை அமுழ்க வச்சு விட்டது. அதுல இருந்து நான் முன்னேறி வரணும், எழும்பி வரணும், எழும்பி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் தண்ணிக்குள்ள போயிட்டானா அவனை தூக்கி கொண்டு வந்து கரையில போட்டு என்ன பண்ணுவாங்க? வகுத்த போட்டு என்ன செய்வாங்க? குபீர் அமுத்தும் போது உள்ள இருந்து தண்ணி என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. கம்ப்ளீட்டா வந்துருச்சுன்னா அவன் பழச்சிடுவான். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய படுக்க வச்சு அந்த மாதிரி பண்ணணும் போல இருக்கு. ஏறி 4 மிதிச்சா உள்ள இருந்து நிறைய வந்துடும். ஆளுகளப்பா, ஆமே, கண்டதையும் தேவனுக்கு பிரியமில்லாத கண்ட காரியத்தையும் உள்ள போட்டு முழுங்கி இப்ப ஆழத்துக்குள்ள போயிட்டோம், ஆழமான அனுபவத்துக்குள்ள இறங்கிட்டோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆழத்துக்குள் போன நிலை, பாவம் என்கிற ஆழம். சங்கீதம் 69:2 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 69:2. 61. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிற்க நிலையில்லை, நிலையான ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், நிலையான ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. ஆம், என்னாச்சுங்க? ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆழத்துக்குள்ள இருக்கிறீங்க? பாவம் என்கிற ஆழத்துக்குள்ள, தேவனுக்கு பிரியமில்லாத ஆழத்துக்குள்ள, தேவன் விரும்பாத இடத்தின் ஆழத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்து மேலே தூக்கி உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆழத்துக்குள்ள போயிட்டீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். பலவிதமான கவலைகள், பாரங்கள், பல பிரச்சனைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அமுல பண்ணும். மாம்சம் அதிகமா மேற்கொண்டுச்சுன்னா அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அமுத்தி போடும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் அல்லேலூயா ஜெபிக்க வந்த நீங்க ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் இப்படி தூங்குறீங்க? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண கூடாதா? இந்த சோர்வு, அந்த கவலை, அந்த பாறை அவங்களை அமுத்தி அவங்களை எழும்ப விட மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்து 3 முறை வந்து பார்த்தா 3 முறை கும்பகாரண தூக்கம் தான். 3 முறை குப்புற படுத்து வைங்க, குப்புறவே தான் படுத்திருக்காங்க, எழும்பி நிமிர படுக்க மாட்டாங்க. ஹலோ, ஆழத்தில் போன அனுபவம். பேதுரு இயேசுவை பார்த்துட்டே போனார். திடீர்னு காத்த பார்த்தாராம். காற்று பலமா அடிக்கிறதை கண்ட உடனே அமிழ்ந்து போகையில். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்த்து வந்தா அமிழ்ந்து போக மாட்டீங்க. வீட்டுல இருந்து கிளம்புவீங்க, கிளம்பி சரியாத்தான் வருவீங்க. திடீர்னு ஒரு காத்து அடிக்கும். 94 87 67 63 102 போன் நம்பர் வரும். புரியலையோ நான் சொன்னது? ஹலோ, ஆமென் சொல்லுங்க. ஏ மைனி, விஷயம் தெரியுமா? கதை தெரியுமா? உனக்கு என்னன்னு தெரியுமா? சீக்கிரம் கிளம்பி வந்துரு 10 நிமிஷத்துல. நீ வந்தாதான் இந்த காரியம் நடக்கும், இல்லாட்டி இங்க பெரிய அற போராட்டம் நடக்கும். இதா மச்சான், இதா சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், நீ சொல்லிட்டீல, இப்பதான் பைபிள் தூக்கி பையன் கொடுத்துட்டு வந்துடுறேன் பின்னாடியே. ஹலோ, ட்ராக்க மாத்துற ஏதோ ஒரு காத்தடிச்சு நம்ம பாதையை மாற்றுகிற காரியம். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆலயத்துக்கு தான் காலை கிளம்பினேன் பாஸ்டர், கிளம்பினேன் பாஸ்டர், கிளம்பிட்டேன் எல்லாம் கரெக்டா கிளம்பிட்டேன். திடீர்னு ஒரு சம்பவம், திடீர்னு ஒரு காரியம், திடீர்னு ஒருத்தர். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு திடீர்னு தான் வருவேன்.
அவன் லெட்டர் போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு நான் வருகிறேன் பீட்டர் பிரதர், நான் இப்பொழுது காலை 9 மணிக்கு வருகிறேன், நீங்க ரெடியா காத்துருங்கள், இதான் என்னுடைய லெட்டர், அஞ்சல் லெட்டர்னு வரமாட்டான், போஸ்ட்மேன் கொடுக்க மாட்டான். என்ன அல்லையிலேயே வரமாட்டேங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. திடீர்னு வரும் தலைவலி, திடீர்னு வரும் வகுத்து போக்கு, திடீர்னு வரும் மண்டை காய்ச்சல், திடீர்னு வரும். அல்லையா சொல்லுங்க. சனிக்கிழமை இவளுக்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிடும். அதான் ஆயத்த ஜபம். சனிக்கிழமை கண்ட கசுமாதத்துக்கு சனிக்கிழமை என்ன செய்திடணும்? போற்றணும். நம்மளை மூழ்கடிக்கிற அமிழ்ந்து போகிற பல கிரியைகள் வரும். அல்லேலூயா. அதுல அமிழ்ந்து போக கூடாது. கட்டி ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணணும். என்னை அல்லேலூயா என்னை ஆழத்துல கொண்டு போகிற ஆவிகள், என்னை அல்லேலூயா ஆழத்துல கொண்டு போற கிரியைகளை விட்டு நான் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பெண்கள் நல்ல புருஷனுக்காக ஜெபம் பண்ணணும். புருஷன் நல்ல மனைவிக்கு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். குடும்பம் நல்ல ஜெபம் பண்ணி கட்டி ஜெபம் பண்ணணும். ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்க்க வந்த இயேசு மட்டும் பார்த்துட்டு பயணிக்கு வரணும். புள்ள கூப்பிட்டுச்சு, ஆமே, ஆடு கூப்பிட்டுச்சு, மாடு கூப்பிட்டுச்சு, புழக்க போடல, சாணி போடல. ஹலோ, அது போடுற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், அதை பார்த்துட்டே இருந்தேன். கடவுளை பாருங்க, அதை பார்த்து 4 மணிக்கு தான் பாஸ்டர் போச்சு. காலையில இருந்தே அதை பாக்குறக்கா உனைய காத்து கடவுள் படைச்சாரு. அது போட வேண்டிய நேரத்தில் போடும். நீங்க பேசாம வரணும் சபைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ட கசமால கண்ட காரியங்களை பார்த்து அல்லேலூயா. கல்யாணம், சீரு, சடங்கு, ஓனர் கூப்பிட்டாரு, எஜமான கூப்பிட்டாரு, ஐயோ கவுண்டர் கூப்பிட்டாரு, அம்மா அவரு கூப்பிட்டாரு, இவரு கூப்பிட்டாரு. கண்ட காரியங்களை தேவனை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில கண்டதையும் பார்த்து ஓடணும்னா நீங்க ஆழத்துக்குள்ள போயிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அங்க அழகா சொல்றாரு, என்னை நீர் தான் தள்ளி விட்டீர். அழகா பாருங்க, எவ்வளவு பெரிய வேக்கான யோனாவுக்கு என்ன சொல்றாரு? சமுத்திரத்தின் ஆழத்தில் நீர் என்னை ஆண்டவரா தள்ளுனாரு. ஆண்டவரா தள்ளுனாரு. நீ ரூட்டு மாறி போய் அவன் சாக கடந்த உன்னைய அல்லேலூயா மீனை வச்சு காப்பாத்தி கொண்டு வந்து பத்திரமா வச்சிருந்தா இவன் என்ன சொல்றான்? நீர் என்னை தள்ளி நீர். நீங்க நிறைய பேர் அப்படித்தான், பாஸ்ட் தான் என்னை தள்ளினார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்னை இப்படி தள்ளிட்டார். ஆண்டவர் என்ன தள்ளுறதுக்கு என்ன ஆவியா பேயா? சோத்து. அவர் உங்களை கொண்டு போய் தள்ளுறதுக்கு சோத்து சொல்றாரு. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆளு என்னை சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல விசேஷ வீட்டுக்கு போனீங்கன்னா சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஆளிகள் இருப்பாங்க, கடல் பாசிகள் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. உன் பாசியை தொட்டு 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 நல்லா பேசுவாங்க. பாசி நல்லா இருக்கு, மணி நல்லா இருக்குதே, பரவாயில்லையே, எங்க வாங்கின? கடல் பாசிகள் உன்னை சுத்தி கொள்ளும். அந்த பாசிகள் இந்த பாசியை பார்த்து பேசுங்கள். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. நிறைய உன் சுத்தி இலப்புள்ள சாப்பாடா இருக்கும். அதை சாப்பிட்டு நைட்டு வர்றதுக்குள்ள சுப்பிரமணிய டாக்டருக்கு போக வேண்டி வரும். சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை கலந்து கொள்ளாம வேற எந்தலையும் கலந்து கொண்டேன்னா கலக்கி விட்டுரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவ சமூகத்துல கலந்து கொள்ளாம, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு கலந்து கொள்ளாம வேற பக்கம் கலந்து கொண்டீங்கன்னா கலக்கி விடும். புரியுதா நான் சொல்றது? ஆழத்துல கொண்டு விட்டுரும். எங்க கொண்டு போயிரும்? ஆழத்துல கொண்டு விட்டுரும். பல போராட்டத்தை கொண்டு விட்டுரும், பல பிரச்சனைகள் கொண்டு விட்டுரும். ஆமென் சொல்லுங்க. கடைசியில யோனா சொல்றாரு, இதெல்லாம் அவர் பட்ட அடிகளை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்துல, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். 6ஆம் வசனத்தின் கீழ்ப்பது சொல்கிறது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் ஒரு பெரிய ஆபத்துல போனாலும் கடைசியில காப்பாத்துறது நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, எது அவனை தொய்ந்து போக வச்சது? எது தொய்ந்து போக வச்சது? ஆழம், கீழ்
ஆழம். மூன்றாவது கீழ் நிழல். 4ஆம் அதிகாரம், யோனா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். எந்த நிழலுக்கு போனா? எந்த நிழலுக்கு போனா? தனக்கு ஒரு குடிசையை போட்டு அந்த நிழலுக்கு கீழே யோனா இருந்தான். சொல்றது புரியுது? எத்தனை புரியுது? எங்க இருக்கிறான்? உன்னதமானவருடைய நிழல் இல்லாம எந்த நிழல் இருக்கிறான்? தன்னுடைய நிழலில் இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நீ தொய்ந்து போக, அழிந்து போக, நீ கீழே இறங்கி போக, கீழ் ஆழத்தில் போவதற்கு காரணம் தனக்கென்று இன்றைக்கு அமைச்சுக்கிறோம். தன் வாழ்க்கையை தானாகவே அமைச்சுக்கிறோம். தனக்கென்று ஒரு நிழலை அமைச்சுக்கிறோம். தனக்கென்று ஒரு காரியத்தை அமைச்சு வச்சு அதுக்குள்ளேயே வாழ்றோம். தேவன் இருக்கிறா, தேவனை துதிக்கிற, தேவனை பாடுற, தேவன் அதுக்கு தன்னுக்கென்று ஒரு அமைப்பை வச்சுட்டே நம்ம வாழ்க்கை ஓட்டுறோம். அதான் இன்னைக்கு பல டைம்ல நம்முடைய ஆபத்துக்கு அது காரணமா இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றான் பாருங்க, தனக்கு ஒரு குடிசையை போட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒரு குடிசை போடணும் விரும்புறீங்க, நீங்க ஒரு குடிசை, ஒரு வீடு கட்டணும் விரும்புறீங்க. உங்களுக்குன்னு குடிசை போடாதீங்க, தேவனுக்கென்று கூடாரம் போடுங்க. இது தேவனுடைய கூடாரம், இது தேவனுடைய வாசஸ்தலம், இது தேவன் விரும்புகிற இடம். 84 சங்கீதம் தான் சொல்றார். ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். இங்கே அல்லேலூயா, உம்முடைய அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தங்கும் கூடும் இருக்கிறதே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். தேவனுக்கென்று வீட்டை உண்டாக்கணும், தேவனுக்கென்று சபையை, அது நமக்கென்று வீட்டை தேவனுக்கென்று உண்டாக்கணும். அதுதான் பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு பாலக்கால போடு, இடத்த வாங்கும் போது பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணு. ஒரு குடிசை போடுறதுக்கு முன்னாடி பாஸ்டர் வச்சு ஒரு குடிசை எடுத்து கொடுத்து அப்புறம் வீட்டை கட்டு, ஒரு காலை ஊனு, ஒரு சிமெண்ட் காலை ஊனு, ஒரு அல்லேலூயா ஒரு சீட்டை போடு, ஒரு இடத்தை உண்டாக்குங்க, ஒரு வீட்டை கட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, அது பாலக்காயுங்க, அல்லேலூயா. அதுக்கப்புறம் செய்யுங்க, அது தேவனுடைய வீடாக மாறும். அல்லேலூயா, ஆமென் சொல்றேங்க. சிலர்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அட்ரஸும் தெரியல, வீடும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஆமென், அல்லேலூயா. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சோத்திரம். ஆண்டவரே, பாஸ்டரே, நீங்க முதல்ல வீட்டை ஆசீர்வதிங்க, அந்த நிலையில தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும். 91 சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்ல, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அவர் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவர் தாவரமாக்கி கொண்டபடியினால் வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கிற அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரத்திற்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? உன்னதமானவருடைய நிழல் என்மேல் இருக்கிறது. அந்த நிழலுக்கு கீழே நம்ம வாழணும். நான் உன்னதமானோட நிழலுக்கு கீழே தான் இருக்கிறேனா, ஏசப்பாவோட நிழலுக்கு கீழே தான் இருக்கிறேனா, நான் எந்த நிழலுக்கு கீழே இருக்கிறேன் அப்படிங்கறத உங்க வாழ்க்கையை யோசித்து பார்த்து வாழ்க்கையில வாழணும். அல்லேலூயா. சிலர்லாம் பைனான்ஸுக்காரோட நிழலுக்கு கீழே தான் வாழ்றாங்க. பைனான்ஸுக்கார் இல்லைன்னா இவங்க இல்ல, குழுக்காரன் இல்லைன்னா இவங்க இல்ல. நல்ல வேலை, கலைஞரோட ஆரம்பிச்சாரு குழு ஒண்ணு, இல்லைன்னா நம்ம எல்லாம் அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அந்த குழு தான் வாழ்க்கை ஓட்டுது. சாப்பிடுறது அந்த குழு தான், அல்லேலூயா. ஆமா, ஓடுறது அந்த குழுதான், வர்றது அந்த குழுதான், ஆமா, வீட்டுல இருக்கிறது எல்லாம் அந்த குழுதான். என்ன ஆமேன்னு வரமாட்டேன், எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? எத்தனை குழு வாங்கி வச்சிருக்கிறீங்க? ஒரு குழு 2 குழுவா? அவளுக்கெல்லாம் கொடுக்காத குழுவை நீங்க புடுங்கி வாங்கி வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பக்கத்துல இருக்கிற அல்லேலூயா அக்காவுக்கு வர வேண்டிய குழுவை நீங்க தெரியாம அந்த குழுவுல இருக்கிற அந்த அக்காட்ட பேசி கீசி நம்ம குழுவில 2-3 குழு சேர்த்து புடிச்சு வாங்கி வச்சு இன்னைக்கு கட்டிட்டு இருக்கிறீங்க. மாஸ்டருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? தெரியும், சொல்லிட்டாங்கல்ல. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற நகை கிகை எல்லாமே எங்க தான் கிடக்குறது? பேங்க்லயும் அடமான கடையில இருந்தா நகை கடையில தான் கிடக்கு. என்னத்த இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் அங்கதான் கிடக்கு. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேங்க்ல ஏதாவது 5 விஷயம் அப்ப காசு இருக்கா?
சோதரர் புலங்கறதுக்கு ஏதாவது பைசா வச்சிருக்கிறீங்களா? ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா? நன்மைகள் இருக்கா? எல்லாம் வட்டி கட்டியே போயிட்டு இருக்குது வாழ்க்கை எல்லாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இதுல வேற கொடுமை, பக்கத்துல இருக்கிற அக்காவுக்கு சேர்ந்து இந்த அக்கா சாட்சிக்கு போச்சாமா. அந்த அக்கா ஊரு விட்டு ஊரு ஓடி போயிருச்சு. அப்புறம் சாட்சி யாருதான்? எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்க, எதுக்கு இந்த பொழப்ப? அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் நான் பேங்க்ல கொஞ்சம் லோன் வாங்க போறேன், சாட்சி கையெழுத்து போடுங்க. அப்படி சாட்சியாவனே இருக்கிறேன், கையெழுத்து போட மாட்டேன்னு. பாஸ்டர் கையெழுத்து போடணும். நான் சாட்சியாவனே இருக்கிறேன். சொல்றேன் சார், நான் சாட்சின்னு சொல்றேன், கையெழுத்துலாம் போட முடியாது. ஆமென் சொல்லுங்க. நாளைக்கு இவரு லோனை வாங்கிட்டு இவரு வாட்டுக்கு எங்கேயாவது ஊருக்கு போயிருவாரு, கொச்சின் அல்லேலூயா கொல்கத்தான்னு போயிருவாரு. அப்புறம் யார் தான் கூப்பிடுவாரு? ஃபாதர் நீங்க தான் சாட்சி போட்டுருக்கீங்க, வந்துட்டு மரியாதையை கட்டியிருப்பாருங்க, இல்லாட்டி உயிரோட வர மாட்டேன். எதுக்கு இந்த வம்பு? இன்னைக்கு ஐயா ஃப்ரீயா இருக்கேன் நானு, யாருக்கு எந்த சாட்சிக்கு போறதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மாட்டார் நடிச்சு ஃபாதர் தகப்பனே அப்பா அம்மா ஐயா அப்படின்னு சொல்லி காலை விழுந்துருவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாட்டா ஃபாதர் டாட்டா, போயிட்டு வர்றேன், அடுத்த மாசம் வந்து பாப்போம், மீட் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு இந்த வம்பு? உன்னதமான நிலையில் இரு, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த ஆபத்தும் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. தனக்கென்று கூடாரங்களை போடுவது. கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். கீழ்காற்று, அதே 4:8 சொல்லுது, சூரியன் உதிக்கும் போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவின் தலைமேல் பட்டதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது. உன்னை யார் அங்க போக சொன்னதுன்னு கேட்கணும். அங்க காத்தடிக்குன்னு தெரியுது இல்ல, அங்கதான் பிரச்சனை போராட்டம் இருக்குன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு உன்னை அங்க போக சொன்னதுன்னு கேட்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இப்பதான் நியூஸ்ல வந்துட்டே இருக்குது, தண்ணி இருக்கிற வரைக்கும் போகாதீங்க, செல்ஃபி எடுக்காதீங்க, போகாதீங்க, ஆபத்திற்கும் போகாதீங்க, வண்டியில 2 பேர் 3 பேர் போகாதீங்க. ஆமா, அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அப்பதான் மீறி போகும். பாஸ்டர் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் காப்பாத்துங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுத்த போறது, அங்க போறது இங்க போறது, நம்முடைய வாழ்க்கை அங்கங்க போய் அல்ல காற்று இருக்கிற இடத்துல போகக்கூடாது. காற்று சில போராட்டம் இருக்கிற இடத்துக்குள்ள நம்ம செல்லக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளவு போராட்டம், இவ்வளவு ஸ்கிரிய, இவ்வளவு சூழ்நிலை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம புலம்ப கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்காற்று அங்கே தேவன் கட்டளையிட்டார். வங்கக்கடலில் பயங்கரமான காற்று, பீச் பக்கம் போக கூடாதுன்னு சொன்னா நம்ம அப்பதான் பீச்சுக்கு போவோம், என்ன காத்து அடிக்குதுன்னு பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சுனாமில இத்தனை பேர் மரிச்சு போனான், காரணம் என்ன? அவன் கொழுப்பு தான். எத்தனையோ அல்லேலூயா, எத்தனையோ அந்த புயல் வந்துச்சு, புயல் எத்தனையோ பேர் அழிஞ்சு போனான், காரணம் நம்மால கொழுப்பு தான். இப்ப கூட கேரளாவில் ஒரு அழிவு வந்துச்சு. என்ன அழிவு? வயநாட்டுல தண்ணி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. கொழுப்பு யாருன்னு கேக்குறீங்க? நம்ம ஆளுக்குதான். அங்க ரிசார்ட் கட்டி வச்சிருக்காங்க, நல்லா பாக்குறது நல்லா இருக்குமா, நல்லா வரமாட்டேங்குது வாயில. குதூகலமா கொண்டாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் அங்கே இடம் கிடைச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து தண்ணி வந்து தேங்கி நிக்கிற இடமா, மழையெல்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தேங்கி நிக்குமா. அந்த இடத்த வீடுகளையும் ரிசார்ட்டுகளையும் பெரிய பெரிய காரியங்களை கட்டி மக்களை குடியிருக்க வச்சு அல்லேலூயா காசுக்காக பணத்துக்காக அப்படி ஒரு காரியத்தை செஞ்சு தண்ணி அது என்ன பண்ணும்? தண்ணி அது போற வழியில அது போச்சு. நம்ம ஆளுக்கு பண்ற கொழுப்பு. அதுதான் நான் சொல்லுவேன். முன்னாடி எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடாது, வசிக்கூடாது, அங்க வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மீறி அங்க என்ன செய்யறாங்க? மக்கள் குடியிருக்கிறாங்க. ஆத்து பக்கத்துல போய் இடம் தாராளமா கிடைக்கணும்னு சொல்லி ஆத்து பக்கத்துல குடியிருக்கிறார். கடைசியில காலப்போக்குல தண்ணி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகும்போது பாஸ்டர் தண்ணி அடிச்சுட்டு போயிருச்சு. கொழுப்பு யாரு? தேவனுக்கு அல்லேலூயா பிரியம் இல்லாம சித்தம் இல்லாத எந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்காற்று அழிவை கொண்டு வந்து, வேதத்தில் உள்ள பல காற்று என்ன பண்ணுது தெரியுமா? ஆசீர்வாதத்தான் கொண்டு வந்தது. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. நோவாவி நாட்கள்ல வெள்ளம் வந்து ஜனங்களை அழிச்சு கொண்டு போச்சு. ஆனா அந்த வெள்ளத்துல அந்த காற்று, ஒரு காற்று வந்துதான் என்ன செஞ்சுச்சு? அந்த தண்ணீரை நிப்பாட்டினது, மழையை நிற்க வைத்தது. ஆமென் சொல்லுங்க. அந்த காற்று தான் செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி பாதுகாப்பாய் கொண்டு போனது. அந்த காற்று தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகளை கொண்டு வந்தது. அந்த காற்று தான் எலியாவை தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்படி நிறைய வேதத்துல காற்று குறித்து நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா அதே காற்று தான் பல பேரை அழிவுக்கு காரணமா இருந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க.
அப்ப நம்ம தேவ சமூகத்துல எளிமை நிற்க போகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தொய்ந்து போன வாழ்வு துளிர்க்கணும்னா நான் கீழ்த்தட்டில இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். வாயை திறந்து, ஆண்டவரே நான் கீழ்த்தட்டில இருக்க கூடாது. ஆண்டவரே நான் கீழ் ஆழத்துக்குள்ள சென்று விடக்கூடாது. ஆண்டவரே என் வாழ்க்கை ஆழமான ஆண்டவரே ஆழத்துக்குள்ள என் வாழ்க்கை போயிடக்கூடாது. ஆண்டவரே என் வாழ்க்கை அழிவுக்கு நேரா போயிடக்கூடாது. ஆண்டவரே என் வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்க விருப்பமில்லாத நிழலுக்கு கீழே தன்னுடைய நிழலுக்கு கீழே போயிடக்கூடாது. இயேசு என்கிற உன்னதமானது என்கிற நிழலுக்கு கீழே வரணும். அந்த வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க தொய்ந்து போன வாழ்க்கை துளிவிட விரும்புகிறார். நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க மாறி போங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க மாறுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் தேவனோடு தேவ பிரசன்னத்தில் தேவனோடு மேல் வீட்டு அறையில வாழ்கிற ஒரு வாழ்க்கை, மேல் வீட்டில் ஜீவிக்கிற ஜீவி எனக்கு உண்டாவதாக. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராங்கப்பா. ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.